சரி, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை என்னதான் பண்றது? பேங்க்லயோ இல்ல கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கறதோ ரொம்ப போரிங். நாம ஏன் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? முந்தின வீடியோஸ்ல பார்த்த மாதிரி ஜேசன் ஒரு நாள் பெரிய ஆளா வர சான்ஸ் இருக்கு. அவன் ஒரு சொந்த கம் ஸ்டோரை ஆரம்பிக்கலாம், இல்ல அவனுக்கு கீழே ஒர்க் பண்ற பீப்புளுக்கு சேல்ஸ்ல நல்லா ட்ரைன் பண்ணி அதிக எண்ணிக்கையில கம் ஸ்டோர் தொடங்கலாம். இப்ப ஜேசன் அவருடைய பிசினஸ்ல பாதிய உங்ககிட்ட சேல் பண்ண ரெடியா இருக்காரு. இப்போ அவருடைய பிசினஸ் வளர்ந்துட்டதால பெரிய அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுவாரு. நீங்க உஷாரா இல்லைன்னா உங்க பணம் போயிடும். ஒருவேளை அவருடைய ஹாஃப் பிசினஸை $6 மில்லியன் விற்கிறதா வச்சுப்போம். நம்மள நிறைய பேருக்கு $6 மில்லியன் கொடுத்து வாங்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஜேசன் அவரோட ஹோல் பிசினஸையும் 1 மில்லியன் ஈக்குவல் பீஸ், அதாவது ஷேர்ஸா பிரிச்சுட்டு அதில் பாதி, அதாவது 500,000 ஷேர்ஸை அவரே வச்சுட்டு மீதி இருக்கிற 500,000 ஷேர்ஸை ஒரு ஷேர் $12ன்னு மொத்தமா அவருக்கு தேவையான $6 மில்லியன் சேல் பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. யாராவது ஜேசன் கம் ஸ்டோர் பிசினஸை வாங்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு ஷேரை $12 கொடுத்தோ, இல்ல 100 ஷேர்ஸை $1,200 கொடுத்தோ, இல்ல 1000 ஷேர்ஸை $12,000 கொடுத்தோ, இல்ல யாருக்கு எத்தனை ஷேர்ஸ் வாங்க முடியுமோ அத்தனை ஷேர்ஸை வாங்க முடிகிற அளவுக்கு அவரோட பாதி பிசினஸை விற்கிறாரு. ஜேசனோட மொத்த பிசினஸும் 1 மில்லியன் ஷேர்ஸா இருக்கிறதால ஒருவேளை நீங்க 10,000 ஷேர்ஸை $120,000 கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா ஜேசன் கம் ஷாப் மொத்த பிசினஸ்லயும் 1% வாங்கின மாதிரி. நீங்க 1% வாங்கிட்டதால ஜேசனுடைய கம் ஷாப்ஸ்ல ஒரு சின்ன ஷாப்பை எழுதி வாங்கிட முடியும்னு அர்த்தம் இல்லை. ஃபியூச்சர்ல அவருக்கு வர ப்ராஃபிட்ல 1% உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் என்னன்னா, ஜேசனுடைய கம் ஷாப் பிசினஸ்ல 1% $120,000 கொடுத்து வாங்குறது ஒர்த்தாங்கிறது தான். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜேசன் அவருடைய பிசினஸுக்கான லாஸ்ட் இயர் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஜேசன் லாஸ்ட் இயர் மட்டும் $10 மில்லியன் அவரோட 10 ஸ்டோர்ஸ்லையும் கம்மை வித்திருக்காரு. இங்க $10 மில்லியன் ப்ராஃபிட் இல்ல, இதுக்காக சில எக்ஸ்பென்சஸையும் பண்ணியிருக்காரு. கம்முக்கு தேவையான பொருட்கள் மட்டுமே $6 மில்லியனுக்கு செலவு பண்ணியிருக்காரு. இதுல $4 மில்லியன் ப்ராஃபிட். இது இல்லாம ஷாப்புக்கு ரெண்ட்டு, எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி, ட்ராஷ் ரிமூவல்னு எக்ஸாக்டா $2 மில்லியன் ஆகிருக்கு. கவர்மெண்ட் அவங்களோட சிட்டிசன்ஸ்க்கு தேவையானது செஞ்சு தரதுக்காக சக்சஸ்ஃபுல் பிசினஸ் கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணும். ஜேசனோட இன்கம்ல இருந்து கவர்மெண்ட் 40% டாக்ஸ் போடும். ரிமைனிங் இருக்கிற $2 மில்லியன் 40% $800,000 வரும். ஸோ ஜேசனுக்கு நெட் ப்ராஃபிட்னு பார்த்தா $1.2 மில்லியன் வருது. ஜேசன் $1.2 மில்லியன் லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் பார்த்ததால தான் அவரோட பிஸ்னஸ் முழுக்க $12 மில்லியன் ஒர்த்துன்னு முடிவு பண்ணியிருக்காரு. அவரோட ஹாஃப் பிஸ்னஸை $6 மில்லியன் விற்கலாம்னு முடிவு பண்ணதுக்கு இதுதான் காரணம். ஒரு ஷேரை $12 கொடுத்து அப்போ வாங்கலாமா? வாங்க கால்குலேட் பண்ணலாம். அவரோட மொத்த பிஸ்னஸும் $1.2 மில்லியன், அதாவது $1,200,000 ப்ராஃபிட் பார்த்துருக்கு. மொத்தமா 1 மில்லியன் ஷேர்ஸா பிரிச்சிருக்கிறதால ஒவ்வொரு ஷேரும் $1.2 ப்ராஃபிட் பார்த்துருக்கு. இது 1 இயருக்கு மட்டும்தான். நீங்க ஒருவேளை $12 கொடுத்து ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா $1.2, அதாவது 10% 1 இயர்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இந்த பர்சன்டேஜ் ரிட்டர்ன் போன வீடியோல பார்த்த கவர்மெண்ட் கொடுக்கிற 6% ரிட்டர்னை விட பெட்டர் தான். ஆனா லைஃப் அந்த அளவுக்கு ஈஸி இல்ல. நீங்க வேற சிலதையும் மைண்ட்ல வச்சுட்டு வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜேசன் கம் பிசினஸ் நெக்ஸ்ட் இயர்லயும் $1.2 மில்லியன் ப்ராஃபிட் பார்க்கும்னு சொல்ல முடியாது. அதை விட அதிகமாகவும் இருக்கலாம், அதை விட கம்மியாகவும் இருக்கலாம். ஆனா லாஸ்ட் இயர் ஸ்டேட்மெண்ட் ஓரளவுக்கு எஸ்டிமேட் பண்ண உதவுது. செகண்ட், நீங்க எஸ்டிமேட் பண்ண பிறகு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னு பாருங்க. ஏன்னா ஜேசன் பிசினஸ் ஸ்டெடியா இருக்குமா, போக போக இருக்கிற இடமே இல்லாம போயிடுமா, அதிக காம்படிஷன் வர சான்ஸ் இருக்கான்னு இதெல்லாம் நீங்க பார்க்கணும். தேர்ட், நீங்க எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட் இயருக்கு மட்டும்தான் போட்டிருக்கீங்க. அடுத்தடுத்து வர இயர்ஸ்ல என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஜேசன் நல்ல ப்ராஃபிட் வருதுன்னு எக்ஸ்ட்ரா 10 ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணலாம், இல்ல சரியா க்ரோ ஆகாம ஊத்திக்கவும் செய்யலாம். சரி, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்கன்னும், இதெல்லாம் தெரிஞ்ச பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி இருப்பாங்க, அவங்கள எப்படி ஓவர்டேக் பண்ணி போறதுன்னும் நினைக்க வேணாம்னு ஆத்தர் சொல்றாரு. அவர் மேல கொஞ்சம் நம்பிக்கையை வச்சு வாங்கணும், அவர் கூட்டிட்டு போறதாவும் சொல்றாரு. த லிட்டில் புக் தட் பீட்ஸ் த மார்க்கெட், ரிட்டன் பை ஜோயல் கிரீன்பிளாட். இந்த புக்ல இருந்து தான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த புக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்குங்க. இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நான் போடணும்னு நீங்க நினைச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃபன் மேத்ஸ் அகாடமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.